இவ்வுலகை இயக்குபவன் இறைவன். இவ்வுலகை இயக்குபவன் இறைவன். அவன் இவ்வுலகிற்கு மட்டுமல்ல, வானுலகிற்கும் அவனே தலைவன். இவ்வுலகை இயக்குபவன் இறைவன். அவன் இவ்வுலகிற்கு மட்டுமல்ல, வானுலகிற்கும் அவனே தலைவன். அவன் கலையிலும் இருப்பான். அவன் கலையிலும் இருப்பான், தெய்வச் சிலையிலும் இருப்பான். அவன் கலையிலும் இருப்பான், தெய்வச் சிலையிலும் இருப்பான். அவன் மலையிலும் இருப்பான், மடுவிலும் இருப்பான். அவன் மலையிலும் இருப்பான், மடுவிலும் இருப்பான். அவன் இவ்விரண்டிற்கும் நடுவிலும் இருப்பான். மெய்ஞானிகள் கண்ணுக்கு புலப்படும் அவன் விஞ்ஞானிகள் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். மெய்ஞானிகள் கண்ணுக்கு புலப்படும் அவன் விஞ்ஞானிகள் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். அவன் நம்மைப் போல கலங்கவும் மாட்டான், புலம்பவும் மாட்டான். மெய்ஞானிகள் கண்ணுக்கு புலப்படும் அவன் விஞ்ஞானிகள் கண்ணுக்கு புலப்பட மாட்டான். அவன் நம்மைப் போல கலங்கவும் மாட்டான், புலம்பவும் மாட்டான். அவனே காற்றுக்கு ஊற்றை வெட்டினான். அவனே காற்றுக்கு ஊற்றை வெட்டினான், கடலுக்கும் கரையை கட்டினான். அவனே காற்றுக்கு ஊற்றை வெட்டினான், கடலுக்கும் கரையை கட்டினான். அவன் வானத்திலும் இருப்பான், ஞானத்திலும் இருப்பான். அவன் வானத்திலும் இருப்பான், ஞானத்திலும் இருப்பான். அவனே நான் துன்பத்தில் துவளும்போது இன்பக் கதவையும் திறப்பான். அவனே நாம் துன்பத்தில் துவளும்போது இன்பக் கதவையும் திறப்பான். அவன் நாம் காணும் கனவிலும் இருப்பான். அவன் நாம் காணும் கனவிலும் இருப்பான், நாம் உண்ணும் உணவிலும் இருப்பான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் இல்லாத இடமே இல்லை. மனிதன் இதயத்தில் மட்டும் அவனுக்கு இடமே இல்லை. அவன் இல்லாத இடமே இல்லை. மனிதன் இதயத்தில் மட்டும் அவனுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் மனிதன் மட்டும் இறைவனுக்கு தன் இதய கதவை திறப்பதே இல்லை. அவன் இல்லாத இடமே இல்லை. மனிதன் இதயத்தில் மட்டும் அவனுக்கு இடமே இல்லை. ஏனென்றால் மனிதன் மட்டும் இறைவனுக்கு தன் இதய கதவை திறப்பதே இல்லை. இந்த நன்றிகெட்ட மனிதனால்தான் இறைவனுக்கு இன்றைக்கும் தொல்லை. இந்த நன்றிகெட்ட மனிதனால்தான் இறைவனுக்கு இன்றைக்கும் தொல்லை. இப்படியிருந்தும் இறைவன் மட்டும் மனிதனை மறப்பதே இல்லை. இப்படியிருந்தும் இறைவன் மட்டும் மனிதனை மறப்பதே இல்லை. ஆனால் மனிதன் இறந்துவிட்டால் மீண்டும் பிறப்பதில்லை. ஆனால் மனிதன் இறந்துவிட்டால் மீண்டும் பிறப்பதே இல்லை. இந்த சிறப்பு இறைவனுக்குண்டு மனிதனுக்கில்லை. இந்த சிறப்பு இறைவனுக்குண்டு மனிதனுக்கில்லை. ஏனென்றால் இந்த உலகில் தேவசுதனைப் போல எவனும் இல்லை. இந்த சிறப்பு இறைவனுக்குண்டு மனிதனுக்கில்லை. ஏனென்றால் இந்த உலகில் தேவசுதனைப் போல எவனும் இல்லை. இந்த பாழும் மனிதனால்தான் அந்த வாழும் இறைவனுக்கு தொல்லை. இந்த பாழும் மனிதனால்தான் அந்த வாழும் இறைவனுக்கு தொல்லை. மனிதரில் புனிதர் மட்டும்தான் அந்த இறைவனின் பிள்ளை. இந்த பாழும் மனிதனால்தான் அந்த வாழும் இறைவனுக்கு தொல்லை. மனிதரில் புனிதர் மட்டும்தான் அந்த இறைவனின் பிள்ளை. இறைவனின் சொல்லை மதிக்கும் மனிதனே, இறைவனின் சொல்லை மதிக்கும் மனிதனே தெய்வச் சிலை வடிவில் இருக்கும் கல்லையும் துதிக்கிறான். இறைவனின் சொல்லை மதிக்கும் மனிதனே தெய்வச் சிலை வடிவில் இருக்கும் கல்லையும் துதிக்கிறான். இறைவனின் சொல்லை மதிக்காத மனிதனே தெய்வச் சிலைக்கும் தொல்லை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன்தான் இயேசுவின் பெயரை சொல்லி காசை துதிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன்தான் இயேசுவின் பெயரை சொல்லி காசை துதிக்கிறான். இவன் தன்னை மதிப்பவரிடமிருந்து இயேசுவின் பெயரால் காசையும் பறிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன்தான்
இயேசுவின் பெயரைச் சொல்லி காசை துதிக்கிறான். இவன் தன்னை மதிப்பவரிடமிருந்து இயேசுவின் பெயரால் காசையும் பறிக்கிறான். இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பு சிலை என்று சொல்லவில்லை. இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை சிலை என்று சொல்லவில்லை. அக்காலத்தில் பாபேல் சிலையை வழிபட்டவர்கள் கூட இயேசுவை கொல்லவில்லை. இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை சிலை என்று சொல்லவில்லை. அக்காலத்தில் பாபேல் சிலையை வழிபட்டவர்கள் கூட இயேசுவை கொல்லவில்லை. அன்று கடவுளின் பெயரால் காசை வழிபட்ட யூத குருக்கள்தான் இயேசுவை கொன்றார். அன்று கடவுளின் பெயரால் காசை வழிபட்ட யூத குருக்கள்தான் இயேசுவை கொன்றார். இயேசு கடவுள் என்பதால் தன்னை கொன்றவர்களையும் வென்றார். அன்று கடவுளின் பெயரால் காசை வழிபட்ட யூத குருக்கள்தான் இயேசுவை கொன்றார். இயேசு கடவுள் என்பதால் தன்னை கொன்றவர்களையும் வென்றார். இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை தன் வடிவில் பார்த்தார். இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை தன் வடிவில் பார்த்தார். அதனால்தான் சிற்பிகள் இயேசுவை திருச்சிலுவை வடியில் வார்த்தார். இயேசு பாலைவனத்தில் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை தன் வடிவில் பார்த்தார். அதனால்தான் சிற்பிகள் இயேசுவை சிலுவை வடியில் வார்த்தார். இயேசுவால் தான் சிலுவைக்கும் கிடைத்தது சிறப்பு. இயேசுவால் தான் சிலுவைக்கும் கிடைத்தது சிறப்பு. இயேசுவின் பெயரைச் சொல்லி கேட்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் விண்ணக பிறப்பு. இயேசுவால் தான் கிடைத்தது சிலுவைக்கும் சிறப்பு. இயேசுவின் சொல்லை கேட்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் விண்ணக பிறப்பு.